ஹாய் கைஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். திஸ் இஸ் பாலாஜி. மணி இப்போ 7:20. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து 7:20க்கு தான். நாஸ்டாக்கு, S&P 500 எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. ஓகேங்களா? கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் 17 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்குது. இது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் 7:20க்கு 9 மணிக்கு இதோட பொசிஷன் எப்படி வேணால் மாறி இருக்கலாம். ஓகேங்களா? மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து அந்த ட்ரம்ப் டேரிஃப் போடுறாங்கன்னு சொன்னதுனால சடனாக வந்து லாஸ்ட் மூமெண்ட்டில் எல்லாம் செல் ஆஃப் ஆச்சு. தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேபி வந்து பிஜேபி வின்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ டியூனிட்டில் அதோட இம்பாக்டில் ஏதாவது மாறி இருக்கலாம். அந்த -80 பாயிண்ட்ஸ்லேருந்து -17 பாயிண்ட்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ ஏடிஆரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சிஸ் ஏடிஆர் பொறுத்த வரைக்கும் 1.7% நெகட்டிவ் ஆகும். அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 1.18% நெகட்டிவ் ஆகும். ஐசிஐசி வந்து பார்த்தீங்கன்னா 2.17% நெகட்டிவாகவும் இருக்குது. இன்ஃபோசிஸ் 1.84% நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் நமக்கு லோக்கல் நியூஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதோட இம்பாக்டில் பாசிட்டிவாக இருக்குது. பார்ப்போம் ஓப்பனிங்கில் வந்து எவ்வளோ பாசிட்டிவாக இருக்க முடியுது அப்படின்ட்டு. மார்க்கெட் இப்போ புல்லிஷ் ஆடுன்னு கேட்டால் அதோட ஓப்பனிங்கை வச்சே நம்ம கண்டுபிடிக்க முடியும் அதோட இம்பாக்ட் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லை ஆஸ் யூஷுவல் மார்க்கெட் வந்து அது வந்து ஓல்டு நியூஸ் தான், ஆல்ரெடி இம்பாக்ட் ஆன நியூஸ், அதனால் பெருசாக மூமெண்டம் இருக்காது. ஏன் அப்படின்னா ஆர்பிஐ ரேட் கட் பாலிசியில் வரும்போது கூட மார்க்கெட் பெருசாக மூவ் பண்ண முடியல. ஈவன் வந்து பட்ஜெட் அப்போ கூட மார்க்கெட் பெருசாக மூவ் பண்ண முடியல. அது 1 டே மட்டும்தான் இருந்தது. தென் அகைன் கீழே தான் வந்தது. ஸோ நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ நிஃப்டியோட பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நிஃப்டியோட பொசிஷன் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் வந்து 23,807 இந்த லெவலுக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இல்லை வந்து 23,764 ஓப்பன் ஆகுது, பாசிட்டிவ் இன்டர்ட்டை காமிக்குதுன்னா கூட 807க்கு மேலே போச்சுன்னா தான் மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா எகைன் மார்க்கெட் கீழே தான் வரப்போகுது, ரிஜெக்ட் ஆக போகுது. ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டிலாக தான் நம்ம இன்னைக்கு எதிர்பார்க்கணும். தென் அதுக்கப்புறம் லோ ஒன்ஸ் உடச்சா தென் அவனோட லெவல் எங்கேயா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 23,211. இது வந்து டெக்னிக்கலாக. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆப்ஷன் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நிஃப்டியோட புட் ஆப்ஷன் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ புட் சைடில் வந்து 22,600 ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் இருக்குது புட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 45.66 லேக் கான்ட்ராக்ட் இருக்குது. கீ சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 23,000 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதில் 41.36 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேங்களா? தென் அதே போல் 23,200லையும் 39.6 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேங்களா? புட் ரைட்டிங் எங்கே இருக்குது அப்படின்னா 23,200 ஸ்ட்ரைக்லையும். ஓகேங்களா? அதில் வந்து 25.77 லட்சம் கான்ட்ராக்டும், அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்து 22,800 அண்ட் 22,700. ஓகேங்களா? அதில் வந்து 18 லட்சம் பேரும். தென் அதுக்கப்புறம் 17,11,000 கான்ட்ராக்டும் அங்கே இருக்குது. மேக்ஸிமம் புட் அன்வைண்டிங் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 23,700 இருக்குது. அது வந்து 5.3 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது, ஹோல்டிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 23,800, 23,650. அது வந்து 3.88 லட்சமும் 1.38 லேக்ஸும் 23,650 அன்வைண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா? தென் அடுத்தது பேங்க் நிஃப்டியோட கண்டிஷன் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா அடுத்த லெவலாக இருக்க போகிறது இந்த ஹையை முதல்ல உடைக்கணும் 50,643. இது வந்து டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து லெவல்ஸ் எப்படி ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது ஓய்வு பார்த்தும் சொல்லலாம். ஓகேங்களா? தென் அடுத்தது இதோட அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா 50,770, 51,058, தென் 51,300. இதுக்கு மேலே மார்க்கெட் பெருசாக போகிறது இல்லை. இன்கேஸ் மேலே போனால் கூட லோ வருது அப்படின்னா, அதாவது ஃப்ரைடேவோட லோ, தென் சான்சஸ் ஆஃப் கோயிங் டவுன் 49,786, 49,644. ஓகேங்களா? அதிகபட்சம் வந்து 49,034 இது வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்குது. அதை உடச்சி தான் அதுக்கப்புறமே மார்க்கெட் ஃபால் ஜோனுக்கு வந்துடும். இப்போயே மார்க்கெட் ஃபாலிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் இருந்தாலும் தென் அப்புறம் அதாவது இதை தானதுக்கப்புறம் இது டெக்னிக்கலாக சொல்லும் போதும் அது வந்து பொசிஷனை ஹோல்ட் பண்ணிருக்கிறது வித்தியாசம் இதுதான் இருக்குது. ஓகேங்களா? சரி. தென் அடுத்தது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஆப்ஷன் டேட்டா, ஏன்னா அது மந்த்லி இருக்கிறதுனால 52,000 ஸ்ட்ரைக் வந்து மேக்ஸிமம் கால் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து 18.66 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோட் பை 51,000. தென் அதுக்கப்புறம் 50,500. ஓகேங்களா? 50,500ல் 8.39 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. மேக்ஸிமம் கால் ரேட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,000 ஸ்ட்ரைக்கு. அது வந்து 2.36 லட்சம் பேர் கான்ட்ராக்ட். அதுக்கப்புறம் 50,500 1.7 லேக் கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 50,200 அது வந்து 1.4 லேக் கான்ட்ராக்ட் இருக்குது. அதில் மேக்ஸிமம் கால் அன்வைண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49,500 ஸ்ட்ரைக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30,810 கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 49,600, 50,000 இது ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம்
புட் ஆப்ஷன் டேட்டா படி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் புட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 49,000. ஓகேங்களா, அதில் வந்து 14 லேக் கான்ட்ராக்ட் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 50,000 10.55 லட்சம் இருக்குது. தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 48,500 8.1 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ இது இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஸ்டாக்ஸ் எது இன்னைக்கு பார்க்கலாம், நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸாக இருக்கக்கூடியது எதை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ச்சர் மோட்டரு, கிராசிம் இண்டஸ்ட்ரீஸு, தென் அடுத்து வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸு. ஓகேங்களா, தென் அடுத்தது பாட்டா இந்தியா, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காட்டு, ஸோ நேஷனல் ஃபெர்டிலைசர், பதாஞ்சலி, சன் ஃபார்மா. ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நியூஸ் பேஸ்டு ஸ்டாக்ஸாக இருக்குது. நம்ம அந்த ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரும்போது மேலேயும் கீழேயும் சடனாக மூவ்மெண்ட் தர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை கரெக்டான பார்த்து எடுக்கணும், இல்லைனா அது லாஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது. மூமெண்ட்டை கரெக்டாக கேப்சர் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ் அது நியூஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால. ஓகேங்களா, நல்லா ஏன் வச்சுங்க, ரிசல்ட் நல்லா இருந்தால் புவராக இருந்தால், நல்லா இருந்தால் மேலே தான் போகணும், புவராக இருந்தால் கீழே தான் வரணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். மாறி கூட நடக்கலாம். கரெக்டான கெஸ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் கெஸ் பண்ணுறது சென்ஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் அதோட பொசிஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும். அடுத்தது வந்து நியூஸ் பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளென் ஃபார்மா, வேதாந்தா. ஓகேங்களா, பிரைன் பி சொல்யூஷன்ஸு, தென் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் இந்தியா. ஓகேங்களா, இதெல்லாம் ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸு. சன் நெட்வொர்க்கு, தென் அடுத்து எல்ஐசி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, ஆல்கெம் லேபார்டரிஸு, போரோசில். சரிங்களா, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதெல்லாம் ரிசல்ட் வந்த ஸ்டாக்ஸு, அதோட இம்பாக்டும் மார்க்கெட்டில் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இதுதான் மார்க்கெட்டோட கண்டிஷனு நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் அதில் அதிகபட்சம் நாளையில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து எது எல்லாம் புல்லிஷ் வியூவில் இருக்குது, எது வந்து லாங்காக இருக்குது, எது அன்வைண்டிங்கில் இருக்குது. ஓகேங்களா, ஷார்ட்டாக இருக்குது, ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டும் நாளையிலேருந்து நான் சொல்ல பார்க்குறேன். ஓகேங்களா, ஸோ இது ஏன் அப்படி இன்றைக்கி நான் சொல்லலை அப்படின்னா இது வந்து ஃப்ரைடேவோட இம்பாக்ட் ப்ளஸ் இது வந்து சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவ் ஆகுதுன்னா எல்லா ஸ்டாக்குமே கூட பாசிட்டிவ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இந்த பொசிஷன் ஹோல்ட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து நியூஸுக்கு ரியாக்ட் ஆக வாய்ப்பு இருக்காது. ஆஸ் யூஷுவல் அந்த டைரக்ஷன் பேஸ் பண்ணி போக போகுது. ஸோ அப்போ அது சொன்னால் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி அதை சொல்ல, மறுபடியும் அது நாளையிலேருந்து அது பார்ப்போம். ஈவினிங் வந்து வேறு ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன கண்டிஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.